ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷ விதமாக ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக புதிதான காரியங்களை வேத சத்தியத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்து அதில் நாம் பெருகுவதற்கும் வளருவதற்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுத்து வருகிறார். அதன் அடிப்படையில நாம் தேவனுக்கு பிள்ளையாக மாறணும்னா என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இதுவரைக்கும் 4 விதமான காரியங்களை வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதல்ல பாவத்தை விட்டு நாம் மனம் திரும்பணும். 2வது பாவ ஐக்கியத்தை விட்டு நாம் மனம் திரும்பணும். 3வது முழுமையாக தேவனை விசுவாசிக்கணும். 4வது பரிசுத்த ஆவியானவரால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதன் ஒவ்வொன்றையும் உட்கருத்தை ஆவியானவர் நமக்கு கடந்த நாட்கள் முழுவதிலும் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் கடைசியாக நாம் தேவனுக்கு பிள்ளையாக மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் 5வது காரியமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எடுத்தவங்க வாசிக்க மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். சரி, நல்லா கவனிங்கன்னா அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை நீ என்ன செய்யணுமா? சிநேகியுங்கள். அதுல கூறப்பட்டிருக்கு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். அதுல அந்த 45ஆம் வசனம் என்ன சொல்லி பாருங்க, இப்படி செய்வதனால் நீங்க யாரா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்ப நமக்கு தேவை என்னது? நாம் தேவனுடைய புத்திரராக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நாம் என்ன செய்யணுங்கும் போது ஆண்டு தெளிவா சொல்லிட்டார். இப்ப இதுல இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது 5வது காரியமாக நாம் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற வேண்டுமானால் கன்ஃபார்ம்டு ஏற்கனவே உறுதியாக்கப்பட்டது பரிசுத்த ஆவியானவர். இப்ப அந்த நடக்க எப்படி இருக்குன்னா எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவோம். விளங்குதான் விளங்கலையா? நாம் தேவனுக்கு பிள்ளையாக மாற என்ன செய்யணும்னா யாவரிடத்திலும் பட்சபாதம் இல்லாதபடி எல்லாரிடத்திலும் நாம என்ன செய்ய வேணுமா? அன்பு காட்டணுமா? அந்த வசனம் அழகா சொல்லு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறதுக்காகவும் ஜெபம். இதுதான் அன்பின் வெளிப்பாடு. விளங்குதான் விளங்கலையா? நான் அன்புக்கு காட்டுறதுனால நான் நிறைய அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது மாத்திரம் இல்ல, இதுதான் ரொம்ப முக்கியம் அன்பின் வெளிப்பாடுல. ஏன்னா அதுக்கு அடுத்த 2 வசனத்தை நீங்க வாசிங்கன்னா தெரியும். 46-47 வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அழகா சொல்லப்பட்டிருக்குல்ல, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீ சிநேகிக்கிறனா உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். ஈக்குவல் அது அன்பு கிடையாதுங்கிறாரு. நானும் அன்பு காட்டுறேன், அவங்களும் எனக்கு பதிலுக்கு அன்பு காட்டுறதுனால அது பேர் அன்பு இல்லைங்கிறாரு. அது அன்புனா அது உலகப்பிரமான ஒரு அன்பு. விளங்குதான் விளங்கலையா? தேவ அன்பு கிடையாது அது. புரியுதா புரியலையா? புரியுது. உலக அன்பு ஆண்டு சொல்ல, இது உலக அன்பு. 44-45 தேவ அன்பு. புரியுதா? உலகத்தானும் இதே தான் செய்யறான். தன்னை நேசிக்கிறவனு நேசிக்கிறான். அப்படிதானே? எவ்வளவு பொல்லாதவனா இருந்தாலும் சரி தன் குடும்பத்தை நேசிப்பான். குடும்பத்துல உள்ளவங்களும் அவங்கள அவரு இப்ப எவ்வளவு பொல்லாத நபரா இருந்தாலும் சரி குடும்பத்துல உள்ளவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? இது உலக இயல்பு. அதே போல அவங்க சகோதரர்களே நீ வாழ்த்துவேன்னா, உனக்கு பிடிச்சவங்களே நீ வாழ்த்திட்டு இருக்கிறேன்னா அவனும் பதிலுக்கு ஒன்ன வாழ்த்துவான். இதான் நடக்க போகுது. அது பெரியதே இல்லைங்கிற, அதனால உனக்கு ஒரு யூஸ் இல்லைங்கிற. அதான் உனக்கு பலன் என்ன? அதுக்கு ஒரு பலனும் உனக்கு இல்லை அப்படிங்கிறாரு.
அப்ப நீ எப்படி இருக்கணும்? நீ யாருடைய பிள்ளை? நீ பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவினுடைய பிள்ளை என்று சொன்னால் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருக்கணும். அதுதானே? அந்த 48 வாசிங்க. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். விளங்குதா? அப்போ சேஞ்சஸ் இருக்கணும். அன்பு காட்டுறதுனால நானும் எல்லாரையும் நேசிக்கிறேன். உனக்கு பிடிச்சவன, உனக்கு ஏற்றுக்கொள்கிறானா, உன் மனதுக்கு பிடிச்ச நபர்கள், உனக்கு உன் விருப்பத்தை செய்யறவர்களை நாம நேசிச்சிருவோம். இது உலக இயல்பு, உலக அன்பு. இது பொல்லாத மனுஷனும் துன்மார்க்கனும் அதைத்தான் செய்வான். துன்மார்க்கனுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமையா இருக்கும்? இருக்கா இல்லையா? துன்மார்க்கனும் நம்ம பக்கத்துல உள்ள வாழ்த்தாம, அவனுக்கு பிடிச்சவன வாழ்த்தாமையா இருக்கிறான். அவனுக்கு துன்மார்க்கனுக்கு சிநேகிதரே கிடையாதா? உண்டு. அது ஈக்குவல். நான் செய்யறேன், அவன் எனக்கு செய்யறான். ஆனா தேவ அன்பு வேற, உலக அன்பு வேற. அதனாலதான் அடிச்ச, நீ தேவனுடைய பிள்ளைய மாறணும்னா நீ தேவ அன்பை தான் காட்டணுமே தவிர உலக அன்பை காட்டாது. புரியுதா புரியலையா? தேவ அன்பை என்ன செய்யணும்? காட்டணும். அப்ப அந்த தேவ அன்புல கசப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, பொறாமை என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நான் எப்படி அன்பு கூறணுங்கிறது முதல் காரியத்தை ஆண்டவர் முதல் ஸ்டெப்ல உங்களுக்கு விளக்கி கொடுத்தது உங்களுக்கு விளங்குதான் உங்களுக்கு. அப்ப எப்படி அன்பு, உலக பிரமாண அன்பு எப்படி இருக்கும், தேவ அன்பு எப்படி இருக்கும், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்து நீ எந்த அன்பை செய்யணுங்கிறது, எந்த அன்பை நீ காட்டணுங்கிறத ஆண்டவர் தெளிவா கற்றுக் கொடுத்தார். உலக அன்பு, உலகத்திலேயும் அன்பு காட்டுறது உண்டு, ஈக்குவல் பெர்சன்டேஜ். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மோதிரம் மாட்டாங்க அவங்க கல்யாணம் வீட்டுக்கு அப்படின்னா, மறுபடியும் அவங்க பார்ப்பாங்க என்னது இவங்க போட்டாங்க, நம்முடைய குடும்பத்துக்கு மோதிரமா, அவங்களும் பதிலுக்கு ஒரு மோதிரம், பதிலுக்கு பதில் செஞ்சாச்சு. இதுல எந்த பலனும் இல்லை. பதிலுக்கு பதில் செய்யாததை செய்யும்போதுதான் கர்த்தர் உனக்கு செய்ய முடியும். புரியுதா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்கும் போது என்ன அப்படின்னா, உலக அப்புறமான ஒரு அன்பை நான் வெளிக்காட்டுவது அது பிரயோஜனம் இல்லை. நாமளே குறிப்பிட்ட எனக்கு பிடிச்சவங்கிட்ட மாத்திரம் அன்பு காட்டுறேன்னா அது தேவ அன்பு கிடையாது. இன்னைக்கு அதை நிறைய பேர் காமிச்சிட்டு இருக்காங்க. தங்களுக்கு பிடிச்சிட்டுன்னா தங்களுக்கு பிடிக்கலாம், அவங்களை தூக்கி உரமா வச்சுட்டு அவங்க மேல எரிச்சல், கசப்பு, பொறாம. இது தேவ அன்பா? இல்லையா? அப்ப நம்ம சக மனிதர்களோடு நம்ம அன்பு காட்டலைன்னா ஆண்டவர் சொல்லுற, முதல்ல நீ தேவனுடைய புத்திரரா என்பதை நீ கொஞ்சம் ஆராய்ந்து பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற. நீ முதல் தேவனுடைய புத்திரரான்னு கொஞ்சம் யோசித்து பாரு. நீ என் புத்திரரா இருக்கணும்னா நீ உன் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், சத்துருக்களை சிநேகிக்கணும், செய்யணும், உனக்கு பகைக்கிறவர்களுக்கு நீ நன்மை செய்யணும், அவங்க உனக்கு விரோதமா செஞ்சிருந்தா உனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அவங்களுக்கு நீ நன்மை செய்யணும். அதுதான் தேவ அன்பு. ஆண்டவர் அப்படித்தானே செஞ்சாங்க நமக்கும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்வில நம்ம என்ன நன்மை ஆண்டவருக்கு செஞ்சோம்? நாம நேசிச்சோமா ஆண்டவரை? நேசிச்சு ஆண்டவரே நீங்க எங்களுக்காக வந்து இந்த பூமியில பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை பாவத்துல இருந்து மீட்டெடுங்கன்னு நம்ம சொன்னோமா? இல்லையே. நம்ம அவருக்கு விரோதமா துரோகம் தான் பண்ணி கொண்டு வந்தோம். ஆனாலும் அவருடைய அன்பு வெளிப்பட்ட அந்த அன்பை தான் இந்த பூமியில எதிர்பார்க்க சொல்லுகிறார். ஏன்னா அந்த அன்பு தான் இந்த பூமியில இப்போதைக்கு தேவை. உண்மையா இல்லையா? உலக அன்பு கிடைக்கு, அது தேவையில்லாது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல இப்போ உள்ள நடைமுறை வாழ்வில நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல உலக அன்பு தான் ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படிதானா? தேவ அன்பு அவசியமா இருக்கா? தேவ அன்பு அவசியமா. தேவ அன்பு தான். உலக அன்பு அவங்க உலகத்தார் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. தேவ அன்பு நம்முடைய வாழ்வில ரொம்ப முக்கியம். பகைப்பாங்க, சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கும், குறை கூறும்படிதான் இருப்பாங்க. ஆனாலும் அன்பு கூறணும். குறை கூறாம, குறைய பார்க்காம நம்ம அன்பின் தேவ அன்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? சிம்பிள் காரியம்தான். தேவ அன்பின் வெளிப்பாடோட மூல காரணங்களை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். ஒருத்தரை குறை கூறாம, குறை கூற வாய்ப்பு இருந்தும் குறை கூறாம, அவங்க இடத்துல குறைகள் இருந்தும் அந்த குறைகளை பார்க்காமல் இருப்பது ஃபர்ஸ்ட் தான் தேவ அன்பு. விளங்குதா விளங்கலையா? குறை கூறுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அவருடைய குறைகள் இருந்தும், அப்ப குறை கூறாமலும் குறைகளை பார்க்காமலும், ஃபர்ஸ்ட் உன் இருதயத்துல அந்த குறைகள் கூறாமலும் குறையை பார்க்காமலும் இருந்து காமிங்கிறார் ஆண்டவர். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுதான் அன்பு, அதுதான் தேவ அன்பு. விளங்குதா விளங்கலையா? வாய்ப்பு இருந்தும் நாம குறை கூடாம அமைதியா நீங்க இருந்து பாருங்க. அதனால குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை பார்க்காதபடிக்கு, இருதயத்துல அதை குறித்து நான் தியானிக்காதபடிக்கு, அதை குறித்து சிந்திக்காதபடிக்கு நான் முதல்ல அதை இருக்கிறேன்னா அதுதான் தேவ அன்பின் முதல் ஸ்டெப். இப்ப ஆண்டவர் நமக்கு முதல்ல தெளிவா கற்றுக் கொடுக்கிறார். உலக அன்புக்கும் தேவ அன்புக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் தெளிவா நம்மோட கூட பேசி இருக்கிறார். இப்ப அந்த முதல் காரியத்துல நான் எப்படி அன்பு கூறணுங்கிறத ஆண்டவர் தெளிவா வச்சுட்டார். யார் இடத்துல? சத்துருக்கள் இடத்துல, சபிக்கிறவங்க இடத்துல, பகைக்கிறவங்க இடத்துல, நிந்திக்கிறவங்கள,
துன்பப்படுத்துறவங்கள, இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏனால் நான் எப்படி நடந்தனோ அப்படிதான் நான் என் பிள்ளைகளும் நடக்கணுங்கிறார். அது கண்டிப்பா தேவனுடைய விருப்பம். அதை நான் செய்து காட்டணும். நாம நேசிக்கிறோமான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. நம்மளை பகைக்கிறவங்களை நம்மளால நேசிக்க முடியுதா? நமக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க, நமக்கு விரோதமா பேசுறவங்க, நமக்கு விரோதமா என்ன செய்றாங்க, நம்ம எவ்வளவு முன்னேறக்கூடாதுன்னு தடை பண்றவங்கள நாம அவங்கள முறுமுறுக்கிறோமா இல்ல அவங்களுக்கா நான் ஜெபிக்கிறேனான்னு பார்க்கணும். விளங்குதா உங்களுக்கு? ஆகவே ஆண்டோடைய பிள்ளைய மரம்னா நீ தேவ அன்பை காட்டணும், உலக அன்பை காட்டக்கூடாது. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, எப்படி அன்பு காட்டுறதுங்கும் போது லேவியராகமும் 19வது அதிகாரம் 17-18வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமும் 19வது அதிகாரம் 17-18. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இப்போ எப்படி அன்பு கூறணும், முதல்ல யாரிடத்தில் அன்பு கூறணுங்கிறத ஆண்டு தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? தேவ அன்பு யாரிடத்துல எப்படி அன்பு கூறணும், அது யாரிடத்தில் அப்படிங்கும் போது ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44-45 வசனத்துல அழகா சொல்லிட்டாரு. எப்படி அன்பு கூறணும், யாரிடத்துல அன்பு கூறணும், எது தேவ அன்புங்கிறதுல. இப்போ ரெண்டாவது அந்த அன்புல நம்ம எப்படி செயல்படணுங்கிறத ஆண்டு ஒரு வார்த்தை மூலமா கற்றுக் கொடுக்கும் போது லேவியராகவும் 19ஆம் அதிகாரத்துல 17-18 சொல்லும்போது உன் சகோதரனை எங்க பகைக்க கூடாதான்? உள்ளத்துல பகைக்க கூடாதுங்கிறாரு. நேர்ல பகைக்கிறாங்க பெரிய காரணம் இல்ல, எங்க பகை இருக்க கூடாது? உள்ளத்துல பகை இருந்ததுன்னா எரிச்சல் வரும், கோபம் வரும், வருமா வராதா? அவங்க மேல கூட பேசக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே உள்ளத்துல பகை இருந்தாதான் நிச்சயம் வரும். வெளியில பகை கிடையாது, இருதயத்தில் பகாவ. நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். உன் சகோதரன் இடத்துல இருதயத்துல பகைச்சனா கசப்பு வரும், எரிச்சல் வரும், பொறாம வரும். அதனாலதான் ஆண்டு சொல்லுவாங்க உள்ளத்துல பகையாக. அதே மாதிரி என்ன செய்றாங்க, நீ எப்படி ஆற்றுன்னு பார்ப்போம், பழிக்கு பழி வாங்காமலும் 18 சொல்லு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும். நீ உடனே அப்படியா எனக்கு விரோதமாவே நீ இப்படி செஞ்சிட்டியா, நான் உனக்கு வாய்ப்பு வரட்டும், நான் உன்னை டபுள் மடங்கா செய்யறோமா இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படியாவது பழி வாங்கிடணும்னு நினைக்கிறோம். அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அது தேவ அன்பு கிடையாது. முதல்ல நம்முடைய இருதயத்துல பகை வந்துட்டுனாலே அங்க தேவ அன்பு இல்லைன்னு அர்த்தம், 0 ஆயிடுச்சு. அதனாலதான் எப்படி அன்பு கொண்டுங்கிறது. பழி வாங்குற எண்ணமும் வரக்கூடாது, இருதயத்துல பகையும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பொறாமை எண்ணங்களும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஒருவேளை நம்மள அறியாமல் பொறாமை வந்து நான் பார்க்கணும். புரியுதா புரியலையா? அதே நேரத்துல வசனம் சொல்லுகிறது 17ஆம் வசனம், பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டாம். அப்ப சில நேரங்கள்ல நம்ம என்ன உள்ளத்துல பகைச்சு கொண்டு என்ன அவன் பாவம் செய்யிட்டும் நம்ம விட்டுற முடியாது. எச்சரிப்பும் கொடுக்கறது அன்பின் வெளிப்பாடுதான். புரியுதா? நான் அவன் பாவம் செய்யறான், நான் அதனால பகைக்கல, அவனை குறையும் இல்ல, அவன் எப்படியும் போட்டுன்னு விடக்கூடாது. எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது தேவனுடைய பிள்ளையோட வேலை இல்ல. மறைவான சிநேகித்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நீங்க இப்போ தவறு செய்யும் போது நான் காரியங்களை வந்து கண்டிச்சுட்டு இருக்கணும். எப்ப இது பண்றது தப்பு, நீங்க போறது தவறு, தேவனுக்கு விரோதமா செய்யறது தவறு, சுட்டி காமிக்கிறதும் ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். பவுல் ஒரு இடத்துல சொல்ற, நான் உங்களோட இடத்துல அன்போடு வரணுமா பெரம்போடு வரணுமா? ரெண்டுமே அன்பின் வெளிப்பாடுதான். அடுதானே? என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பெற்றோர் தான் பிள்ளையை தண்டிப்பாங்க. அப்படித்தானே? அழிஞ்சு போட்டுன்னு பெற்றோர் தண்டிக்க மாட்டாங்க. என் பிள்ளை கெட்டுதல் செய்யும் போது, கெட்ட காரியங்களை செயல்படும் பொழுது தண்டிக்கிறாங்கன்னா அது அன்பின் வெளிப்பாடா இல்ல அவன் பிள்ளை மேல வெறுப்பின் அடையாளமா? அன்பின் வெளிப்பாடுதான். என் பிள்ளைகளை தவறு செய்யும்போது அப்ப இதுதான் தேவனுடைய அன்பு. அன்ற அதைத்தான் சொல்ல, தான் நேசிக்கிற புத்திரன் என்ன செய்வாராம்? என்ன செய்வார் ஆண்டவர்? தான் நேசிக்கிற புரிந்து கொள்ளணும்.
அப்ப தவறு செய்யும் பொழுது அந்த தவறு நிமித்தம் அவங்கள புறக்கணிக்கிற இருதயம் என்கிட்ட இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அவங்க பாவம்னு தெரிஞ்சுன்னா அதை நான் சுட்டி காமிக்கவும் இருந்துடக்கூடாது. புரியுதா? எச்சரிப்பை கண்டிப்பாக நமக்கு சொல்ல வேண்டும். அதனாலதான் எப்படி அன்பு கூறணும் அப்படிங்கறது ஆண்டவர் தெளிவா இருந்துச்சு. அது யாரிடத்துல அன்பு கூறணுங்கிறதையும் ஆண்டவர் இன்னைக்கு 2 காரியத்தின் மூலமா பேசியிருக்கிறார். யாரிடத்துல எப்படி. ஏன்னா உலகத்தாருடைய அன்புக்கும் நாம காட்டுற அன்புக்கும் வித்தியாசம் இருக்கணும். உலகத்தார் தன் நேசிக்கிறவங்களே நேசிப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் தேவனுடைய அன்பு தங்களை பகைக்கிறவங்களையும் நேசிக்கணும். தங்களுக்கு விரோதமா இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ஒரு நேரம் நீ கீழே தாழ்த்தி கிடக்கும் பொழுது உன்னை என்னச்சுவாங்க பரியாசம் பண்ணிருக்கலாம். ஆனா அடுத்தால ஒரு வாய்ப்பு ஒன்னு ஆண்டர் ஒய்த்து வைக்கும் போது நீ என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, அவங்கள பரியாசம் பண்ணிட்டு கூடாது. என்னை கண்டு நாங்க எப்படி இருந்து என் வாழ்க்கை எல்லாரும் சிரிச்சியல்ல கை கொட்டி இருந்தீங்கல்ல, இன்னைக்கு நீங்க அனுபவிக்கலான்னு நான் என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிவிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்று சொன்னா யோசேப்புடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. தூக்கி குழியில போட்டாச்சு. அவனை என்ன செஞ்சாங்க, இந்த எகிப்து தேசத்துக்கு விற்றும் போட்டாச்சு. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்கும் போது எந்த சகோதரர் குழியில தூக்கி போட்டார்களோ, எந்த சகோதரர்கள் சிறையிருப்பு அவனை விற்று போட்டார்களோ, யார் இடத்துல வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? யோசேப்பு இடத்துல வந்துதா இல்லையா? யோசேப்பு பழி வாங்கினாரா? இல்ல. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் தான் இந்த இன்னைக்குள்ள சுச்சுவேஷன் ஒருவேளை நீ தாழ்ந்து இருக்கலாம். ஒருவேளை ஒரு நிலைமை அவங்க நம்மளை ஏளனம் பண்ற போல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனாலும் அவங்களை நினைச்சு அந்த நேரத்திலையும் பகையாதபடிக்கு ஒரு காலத்தில் ஏற்ற வேலையில ஆண்டவர் உன் வாழ்க்கையில உயர்வை கொடுத்திருக்கும் போது, ஆண்டவர் உன்னை உயர்த்தி வச்சிருக்கும் போது, அவங்க ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தின்படி தாழ்த்தப்பட்டு இருந்தால் நாம் அவர்களுக்கு உதவி செய்யணுமே தவிர உபத்திரவம் கொடுத்துடக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பழி வாங்காமலும். விளங்குதா விளங்கலையா? கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி செய்யணும், அதே நேரத்துல எதிர்காலத்திலயும் நான் எப்படி செய்யணுங்கிறத நான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நான் பகைக்கிறவங்களையும் நன்மை செய்யணும் இல்லையா? என்னை பகைத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். நான் எப்போ என் வாழ்வு கீழே இருக்கும் போது என்னை பகைக்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்யணும். என் வாழ்வு உயர்ந்திருக்கும் போது என்னை பகைத்தவர்களுக்கும் நன்மை செய்யணும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமானது, எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். தேவ அன்பனோட அடிப்படை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்பொழுதும் அன்பு காட்டணும், பிற்காலத்தில் உயர்ந்து வரும் பொழுதும் பழி வாங்காமல் அன்பு காட்டணும். அதுதான் முக்கியம். முதல்ல பகை இல்லாம அன்பு காட்டணும், 2வது பழி வாங்காம அன்பு காட்டணும். புரியுதா புரியலையா? ஃபர்ஸ்ட் காரியம் பகை இல்லாமல், அதை மனதில் வச்சுக்கணுங்க. பகை இல்லாமல் அன்பு காட்டணும். 2வது பழி வாங்காமல் அன்பு காட்டணும். புரியுதா புரியலையா? இது ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது தாழ்வில பகை இல்லாம, உயர்வுல நமக்கு ஆண்டவர் உயர்த்து வரல, அப்பொழுது நான் யாரையும் பழி வாங்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, செயல்பற்றக்கூடாது. அதனாலதான் எப்படி அன்பு காட்டணும் உனக்கு ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. புரியுதா புரியலையா? நான் என் வாழ்க்கை தாழ்வில் இருக்கும் பொழுது பகை இல்லாம நான் அன்பு காட்டணும். என் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி வைக்கும் போது பழி வாங்காமல் நான் என்ன செய்யணும், அன்பு காட்டணுங்கிறது அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுத்தார். இப்போ 2வது இந்த அன்பு காட்டுறதுல ஏன் அன்பு காட்டணும் அதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்ப எப்படி அன்பு காட்டணும், தேவ அன்புனா என்ன, உலக அன்புனா என்ன, தேவ அன்புக்குடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும், எந்த நேரத்துல எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்கணும், எப்படி அன்பு காட்டணுங்கிறத ஆண்டவர் தெளிவா சொல்லிக்கிட்டார். இப்ப 2வது ஏன் நான் அன்பு காட்டணும், எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 13:35. யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். வழங்குதா? இப்ப ஏன் அன்பு காட்டணும்னு தெரியுதா? ஆண்டோட சீசனா நான் வெளிக்காட்டப்படணும். பிள்ளைங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றேன்னா சீசனாவும் நான் இருக்கணும். அவர் எனக்கு குருவா இருக்கிறார், சீசனா இருக்கிறார். அப்படி நான் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவனாய் நான் காட்டணும். அப்போ சீசன்னா என்னது? குருவை பின்பற்றி நடக்கிறவர். அப்ப தகப்பனை பின்பற்றுகிற ஒரு பிள்ளை என்றால் குருவை பின்பற்ற ஒரு சீசன் போல ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி பிரதிபலிக்கணும்.
ஒரு குருவை அப்படியே நான் பிரதிபலிக்கணும். அப்போ என் தகப்பனாகிய இயேசுவை அப்படி பிரதிபலிக்கிறது வந்து இந்த அன்பு. அப்போ நான் முதல்ல நான் என்ன செய்யணும், இதை மத்தவங்க அறிஞ்சு கொள்வாங்களா, நீங்க எப்ப இவன் தேவனுடைய பிள்ளைதான், இவன் தேவனுடைய சீஷன் தான். ஏன்னா அன்று வசனம் அழகச்சு, நீங்கள் ஒருவில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள். எல்லாரும், எல்லா ஜனங்களும் மற்றவங்க நம்ம அறியறதுக்காக, புரியுதா புரியலையா, நம்ம பிறர் அறிவதற்காக. விளங்குதா விளங்கலையா? அப்படித்தானே கொடுத்திருக்கு. நான் தான் என்பதை பிறர் அறியணும். புரியுதா? அதுக்காக அன்பு காட்டணும். விளங்குதா உங்களுக்கு? நான் தேவனுடையவன் என்பதை பிறர் அறிவதற்காக ஏன் அன்பு காட்டணும்னா, நான் தேவனுடைய பிள்ளைங்க மத்தவங்க அறியணும்ல. நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லலாம், ஆனா மத்தவங்களும் அறியணும் என்று சொல்லி வசனம் கற்றுக் கொடுக்கறது நான் பார்க்க முடியுது. அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. விளங்குதா? அன்பானது பிறனுக்கு என்ன செய்யாதான்? பொல்லாங்கு. இது எப்படி ஒரு வார்த்தை வருங்க. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இப்ப நான் அன்பு காட்டும் போது வசனத்தை கை கொள்கிறவனாய் இருக்கிறேன். புரியுதா? எப்ப நீ வசனத்தை கை கொள்ளுகிறியா என்பதை எப்படி அறிய? நீ பிற இடத்துல அன்பு காட்டினா நீ வசனத்தை கை கொள்றன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஏன் நான் அன்பு காட்டணும்? ரெண்டே காரியம் தான் அடிச்சுலாரு. நீயும் நானும் தேவனுடைய பிள்ளை என்பதை மத்தவங்க பார்க்கணுமா? நான் ஆண்டவரை வெளிப்படுத்துவதே அன்பின் மூலமா தான். அன்புதான் இயேசுவை நிச்சயமா வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு உலகம் அந்த இயேசுவை குறித்து எப்படி பார்க்கு? அவர் அன்புள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன். இடையில ஒரு பிரபலமான ஒரு நபரை குறித்து ஒரு செய்தி வந்துச்சு. பிரபலமான ஒரு மனிதர், வேற்று மதத்தை சார்ந்த ஒரு மனிதர். அப்போ ஒரு கடைசியா ஒரு கேள்வி, அவங்களோட ஒரு பேச்சு எடுக்கும்போது கடைசியாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்க இந்த உலகத்துல முடிகிற வரைக்கும், இந்த உலக வாழ்க்கையில நீங்க சந்திக்க விரும்புகிற நபர் யார்? நீங்க சந்திக்க விரும்புகிற நபர் யார் அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போ அவரு பெரிய பிரபலமான ஒரு நபர், அப்போ பெரிய லெவல்ல ஏதோ ஒரு பிரபலமான நபரை தான் சொல்லுவார், மனிதரை தான் சொல்லுவார் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, வேற்று மதத்தை சேர்ந்த அழகான ஒரு நண்பர் தான். அவன் சொன்னது என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை தான் நான் சந்திக்கணும். எப்படி? அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு அங்க வெளிப்பட்டிருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். மற்ற மதத்தை இருந்தாலும் அதாவது அவர் ரொம்ப பிரபலமான ஒரு நபரு, உலகத்துல எல்லாருமே பார்ப்பாங்க இவருடைய பேட்டிய. அவர் தைரியமா சொல்றாரு, நீங்க கடைசியாக நீங்க பார்க்க விரும்புகிற ஒரு நபர் யாருன்னு சொன்ன போது அவர் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. இயேசு, அப்ப நம்ம செயல்பாடு, நாம் காட்டுகிற அன்பு இயேசுவை காட்டணும் இந்த பூமியில. இன்னைக்கு மனிதர்கள் இயேசுவை காண முடியாமல் இருக்கிறாங்க. இயேசுவை நம்ம மூலமா தான் காட்டணும்னு ஆண்டவரும் வைத்திருக்கிறார். நம்மளை உருவாக்குனதே அவரை நான் பிரதிபலிப்பதற்காகத்தான். அவருடைய அந்த இடத்துல மோசே தேவனோடு பேசி வரும்போது அவனுடைய முக பிரசன்னத்தை பார்க்க முடியலையாம். அப்போ இயேசுவை நம் மூலமாய் பிரதிபலிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அன்பை காட்டணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் தேவனுடையவர்கள் என்பதை பிறர் அறிவதற்காகத்தான் இந்த அன்பை என்ன செய்யறாரு? ஆண்டவர் காட்ட சொல்லுகிறாரு. ஏன் அந்த அன்பை காட்டணுங்கிறத நான் புரிஞ்சுக்கொள்ளணும். நான் எதுக்கு இவங்களை அன்பு காட்டணும்? நான் எதுக்கு இவங்களை நேசிக்கணும்? இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க எனக்கு எதுக்கு? யாரையும் ஒதுக்க கூடாது. ஆண்டவர் எதுக்கு அன்பு காட்ட சொன்னாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். புரியுதா? இவங்களால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அடிப்படையில நாம் யாரையும் நேசிக்க கூடாது, யாரையும் ஒதுக்க கூடாது. விளங்குதா விளங்கலையா? நான் நேசிக்கிறது ஆண்டவர் எதுக்கு என்ன நேசிக்க சொன்னாருங்கிறத பார்க்கணும். எனக்கு பிரியமா நேசிக்கணுங்கிறது தேவனுடைய அன்பு இல்ல. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பது மற்றவங்களை அறிவதற்காக தான் என்னை நேசிக்க சொல்லியிருக்காரு. நான் அதனால நேசிக்கிறேன். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நேசிக்கிற ஒரு அன்பு. இரண்டாவது, நான் வசனத்தை கை கொள்ளுகிறேன் என்பது அதுதான் அடையாளம். ஆகவேதான் அந்த காரியத்தின் அடிப்படையில அவர்கள் குறையாக இருந்தாலும், குறை கூறுகிறபடி வாழ்ந்தாலும், நாம் அவர்களை குறையாக எண்ணாதபடி நாம் வாழ்வோமானால்
கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைங்கிற அங்கீகாரத்தின் அடிப்படையில இந்த பூமியில நானும் அவருடைய பிள்ளை என்பதை காண்பிக்கிறபடி நம்ம வாழுவோம். பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் போது நான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த பூமியில நான் தேவனுடைய பிள்ளை என்பது நான் அன்பு காட்டுற மூலமா தான் காணப்படும். புரியுதா புரியலையா? எனக்கு தெரியும் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் போது நான் ஆண்டவர் பிள்ளைங்கிறத நான் ஒண்ணு பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆனா பூமியிலும் ஆண்டவர் தெரியணுங்கிறாரு. அதுக்கு அன்புதான் காரணம். புரியுதா? ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நமக்கு முக்கியமான தேவனுடைய பிள்ளையா இருக்குன்னா நம்ம அன்பு காட்டி தான் இருக்கணும். உலக பிரமாண அன்பு இல்ல. என்னை நேசிக்கிறவங்களையும் நான் நேசிக்கிறது இல்ல, என்னை பகைக்கிறவங்களையும் நான் நேசிக்கணும், என்னை வெறுக்கிறவங்களையும் நான் நேசிக்கணும். என்னை இப்போ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்லுகிறேன், என் தாழ்வில என்னை பகைக்கிறவங்களை நேசிக்கணும், என் உயர்வுல நான் பழி வாங்காம நேசிக்கணும், பழி வாங்காம நேசிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி நேசிக்கும் பொழுது அந்த அன்பு இயேசுவை வெளிக்காட்டும். அந்த அன்பு நான் தேவனுடையவன் என்பதை மற்றவங்க பார்க்க முடியும். ஏன்னா நல்ல யோசித்து பாத்தீங்கன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், பேதுரு மறுதளிக்கும் பொழுது அப்போ ஒரு ஸ்திரீ வந்து சொல்றா, நீ அந்த கலினையோடு இருந்த நபர் தான், நீ இயேசுவோடு இருந்தவன், உன் பேச்சு காட்டி கொடுக்கறதுங்கிறான். அவன் மறுதளிக்கிறான். அதனாலதான் சொல்றேன், நம்முடைய பேச்சு இயேசுவை காட்டி கொடுக்கணும், நம்முடைய செயல் இயேசுவை பிரதிபலிக்கணும். நான் காட்டுகிற அன்பு இயேசுவை வெளிக்காட்டணும். இவன் இயேசுவின் பிள்ளைங்கிறத மத்தவங்க புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நான் நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த அன்பை காட்ட சொல்ல. இந்த பூமியில நீ அன்பை காட்டணும்ப்பா. இந்த பூமியில இருக்க வரைக்கும் தான் நீ அன்பை காட்டணும். மற்றபடி மற்ற இடத்துல எல்லாம் பரலோகத்துல போய் அன்பு பூரணமா இருக்கும். அதனால இந்த பூமியில இருக்க வரைக்கும் தான் நீ அன்பு காட்டவே முடியும். இந்த ஏன்னா பூமியில தான் உன்னை பகைக்கிறவங்களும் இருப்பாங்க, எரிச்சல் படுத்துறவங்களும் இருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுறவங்க இருப்பாங்க. பரலோகத்துல அப்படிப்பட்டவங்க இருப்பாங்களா? உன்னை பகைக்கிறவங்க அங்க இருப்பாங்களா? மாட்டாங்க. அப்போ இங்கதான் தேவை, இங்கதான் இந்த அன்பை காட்ட சொல்றாரு. அதனால நான் பகைக்கிறவங்களுக்கு நான் நன்மை செய்யற ஒரு அனுபவத்தை நம்ம செயல்படுத்தணும். ஐயோ என்னை ஏன் பகைக்கிறாங்க, என்னை ஏன் இப்படி பண்றாங்க நீங்க நினைக்காத. பகைக்கும் பொழுது எனக்கு அன்பு காட்ட ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அது பலன் தாங்கன்னு சொல்லுவோம். ரெண்டாவது, நான் அன்பு காட்டும் போது வசனத்தை நான் நிறைவேற்றுகிறேன், வசனத்தை நான் முழுமையா கை கொள்கிறேன் என்று ஆண்டவர் தெளிவா நோடு பேசினாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து அவருடைய சத்தியத்தின்படி வாழ ஆண்டவர் உதவிச்சவராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு மீண்டும் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையாக மாற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியாக ஆண்டு சொல்லி கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், எல்லாரிடத்திலும் தேவ அன்பை நான் காட்டணும் என்று கற்றுக் கொடுத்தார். எப்படி காட்டணும், யார் இடத்துல காட்டணும் என்பதை ஆண்டுக்கு தெளிவா பேசினாங்க. உலக அன்பினுடைய செயல்பாடு என்ன? தன்னை நேசிக்கணும், நேசிக்கிறது அது உலக அன்பு தான். தன்னை பகைக்கிறவங்களையும் நேசிக்கிற ஒரு இருதயம் நம்ம இடத்துல இருக்கணுங்கிறது ஆண்டனைக்கு பேசுனீங்கப்பா. நன்றி ஆண்டவரே. அது யார் இடத்துல எங்கும் போது பகைக்கிறவங்க, நம்மளை தூசிக்கிறவங்க, நம்மளுக்கு விரோதமாய் செயல்படுறாங்க, அவங்களையும் நான் என்ன செய்யணும், நேசிக்கிற ஒரு இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இதுல முக்கியமானது என்னன்னா, என்னுடைய தாழ்வில பகைக்கிறவங்கள நன்மை செய்யணும், பகை இல்லாம நான் அன்பு கூறணும். அதுதான் முக்கியம். ஏன்னா நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நிறைய பேர் நம்மளை நினைச்சுவாங்க, வெறுத்து ஒதுக்குவாங்க, நம்ம தப்பே செய்யாம நம்மளை தண்டனை கொடுப்பாங்க. அப்போ நமக்குள்ள பகை என்ன நினைச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது அன்று. அதனாலதான் சொல்றாரு, உன் சகோதரன் உன் உள்ளத்தில் பகையாயாக, உள்ளத்துல பகைச்சிடக்கூடாது என்பதை அன்றைக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ரெண்டாவது, உயர்ந்து இருக்கும்போது பழி வாங்காம அன்பு காட்டணும், பழி வாங்காமல் அன்பு காட்டணும். அது யோசேப்பு தன் வாழ்வில கற்றுக் கொடுத்தது, ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை செயல்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பகையோடு அன்பு காட்டுறது பிரயோஜனம் இல்லை, பழி வாங்கி அன்பு காட்டுறதுங்கிறதும் பிரயோஜனம். பகையும் பழி வாங்குதலும் நிச்சயமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதுல தெளிவா நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அதனாலதான் இந்த லேவியராம 19ஆம் அதிகாரத்துல 17, 18 வசனத்துல நான் தெளிவா பேசிட்டேன். பகையும் இருக்கக்கூடாது, பழி வாங்குதலும் இருக்கக்கூடாது. ஏன் அன்பு கூறணுங்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்பது இந்த உலகம் அறியணும். ஏன்னா அந்த உலகத்துல இருக்க வரைக்கும் அந்த அன்பை காட்ட முடியும். ரெண்டாவது, நான் வசனத்தை கை கொள்ளுகிறேங்கிறது அதை வச்சுதான் அறிய முடியுங்கிறத ஆண்டவர் பேசினாங்க. அப்போ அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு நடத்தினக்கா சொல்றேன். அதனாலதான் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் அன்பு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றியப்பா. நாங்களும் நம்முடைய பிள்ளைக்குரிய அன்பை நாங்க வெளிக்காட்டுற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு இருக்கிற இதயத்துல கசப்புகள், எரிச்சல்கள், குறைகளை எடுத்து போட்டு எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் பாவங்களை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நீ கேட்ட சத்தியின்படி எங்களை நடத்தும். தடையில நீ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.